இடையில எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான், இப்ப இவன் வந்திருக்கான். ஹலோ மிஸ்டர், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள அவமரியாதை பண்ற மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கு என்ன இங்க இடையில நினைக்கிறீங்களா? இதே சென்னை சிட்டியில இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளும் இந்த மாதிரி மாட மாளிகைகள் நிறைய இருக்கு. ஆனா என்ன, அங்கெல்லாம் போனா என்ன அடிச்சு துரத்திடுவானுங்க. அதனாலதான் ஆதி அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல? ஆதி, என்ன ஆதி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? எனக்கு இவன் பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல. அவன் ஆளும் மண்டையும். ஆதி ப்ளீஸ், அவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. இவனெல்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. உங்க வீட்டுல என் சம்பந்தப்பட்ட யாரும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு உங்க அண்ணன் சொல்றாரு, அதானே மித்ரா? ஆதி, அண்ணன் என்ன சொல்றாரு நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் மித்ரா. ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் யாரா வேணா இருக்கட்டும், ஏன் முன்னாடியே அவங்கள இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் என்ன விதமான மனநலன்னு எனக்கு தெரியல. தட்ஸ் கரெக்ட். வெரி பேட் பீப்பிள். வீட்டுக்கு வரவங்களை உபசரிச்சு எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாதவங்க கிட்ட நாம என்னத்த பேசுறது? ஏய் மீனா, உன் வீட்டுல என்னடி என்னென்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. உன் வீட்டுக்காரர் என்னன்னா பிபி மாத்திரையை கையில வச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி வெள்ளு வெள்ளுன்னு பாக்குறவங்களை எல்லாம் கடிச்சு குளறிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. மா, நீ கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருமா. ஏற்கனவே அவர் டென்ஷன்ல கத்திட்டு இருக்காருமா. இப்ப நீ பேசுறது மட்டும் காதுல விழுந்துச்சு, என்ன பொறுத்து எடுத்துருவாரு. மனோ மாமா, இந்த தவக்கல மாமா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா, நல்லாதான் பேசுறாரு. ஆனா நல்லா வாங்கி கட்டிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு, பேட் பீப்புள் அது இதுன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மித்ரா, உங்க அண்ணன் தான் புரிஞ்சுக்காம கோவப்படுறாருன்னா நீ எப்படி இருக்க? அவன் ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கான், கொஞ்ச நாள் இருந்துட்டு வேலை முடிஞ்சதும் கிளம்பிடுவான். அதுக்கு ஏன் நீங்க எல்லாம் இப்படி மாறி மாறி டென்ஷன் ஆகி கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. மித்ரா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இவன் வேலை முடிஞ்சு போற வரைக்கும் இவன் இங்க இருக்கிறதுக்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு அலோவ் பண்ணி பெர்மிஷன் கொடுங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. அண்ணா, ஏன் அது இப்படி பண்றீங்க? அண்ணா இவ்வளவு டென்ஷனா போறாரு பாருங்க. அண்ணே, அதெல்லாம் விடுங்க. வேர் இஸ் மீ அண்ணி? வேர் இஸ் மீ அண்ணி? என் தலை, நீங்க வெகு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லுச்சு. சொல்லுங்க சொல்லுங்கண்ணே, அண்ணி எங்க?